இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸ்மைல் ப்ராப்பர்லி. ஹாய் தீக்ஷித். ஹாய். சரி, அம்மாச்சி வந்து இதை நைட்டே வச்சுட்டாங்க தானே, நீங்க பாத்தீங்க தானே? இது பேர் என்ன தெரியுமா? தோ தீஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்க வச்சுட்டாங்கல்ல, இது பேர் வந்து கனி காணுதல். கனி காணுதல். சரி, இது எதுக்காக பண்ணீங்க அப்படின்ட்டு நான் போய் அம்மாச்சிட்ட கேட்டேன். ஓகேவா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல. என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கு சொல்லு பாப்போம். கரெக்டா ஃப்ரூட்ஸோட பேர்லாம் சொல்லு. பனானா. இது மேங்கோ. இது தெரியல. ஜாக் ஃப்ரூட்மா? ஜாக் ஃப்ரூட். அதாவது மா, பலா, வாழை, முக்கணிகள் வச்சிருக்காங்க. ஓகே, சோ ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க. பழவாழை. கரெக்ட். மா, பலா, வாழை, அப்புறம் இன்னும் முக்கணிகள் சொல்லுங்க. முக்கணிகள். இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃப்ரூட்ஸ். ஸோ இதை வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து வேற ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க என்ன வச்சிருக்காங்க பாருங்க. என்னவோ எடுக்க போறீங்களா? அது என்னது? அதுல என்னென்ன இருக்கு சொல்லுங்க. கல்கண்டு. அது உப்பு. கல்கண்டு நினைச்சிட்டு உப்பு எடுக்கிறாரு. இது உப்பு. இது வந்து தானியம். இது வந்து சர்க்கரை. இது அரிசி. இது வந்து இது என்ன? கிரீன் கிராம். ஓகே, பச்சை பயிறு. ஸோ இது எல்லாமே பயிர் வகைகள். அப்புறம் வந்து தானிய வகைகள். அப்புறம் சர்க்கரை, உப்பு, கசப்பானதும் வைப்பாங்க. ஆக்சுவலி அங்கே இருக்கான்னு தெரியல. வேப்பிலை வைப்பாங்க. அப்புறம் வந்து பொங்கல் செய்யும் போது கூட அதில் வேப்பிலை வச்சு செய்வாங்க. ஸோ அந்த பக்கம் இருக்கு அப்படின்னா என்னது இருக்கு தீக்ஷித் சொல்லுங்க. 10 rupees நோட் என்னென்ன இருக்கு? 10 rupees நோட், 20 rupees நோட், 500 rupees நோட், அப்புறம் 200 rupees நோட், அதுக்கப்புறம் காயின்ஸ், அதுக்கப்புறம் மஞ்சள், அப்புறம் ஜுவல்ஸ். அதோ அங்க ஒரு செயின் வேற மாட்டி வச்சிருக்காங்க பாருங்க. ஓகே, சோ இதெல்லாம் என்ன அர்த்தம்னா தீக்ஷித், மிரர்ல வந்து நீங்க உங்களை பாத்தீங்கல்ல, இப்போ அந்த மிரர்ல உங்களை நீங்க பார்க்கும் போதே நீங்க இவ்ளோ அபண்டன்ஸையும் கூட பாக்குறீங்க. தட் மீன்ஸ் இவ்ளோ வெல்த்னா என்ன? மணி, ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே நிறைய அபண்டன்ஸ் அது வந்து சொல்லுது. அபண்டன்ஸ்னா என்ன? வெல்த்னா என்ன? ப்ராஸ்பெரிட்டினா என்ன? சொல்லுங்க. சரி, வெல்த்னா என்ன? வெல்த்னா இந்த சொத்து அதெல்லாம். சோ அந்த மாதிரி இது எல்லாமே நமக்கு தேவையில்ல டெய்லி லைஃபை வாழ்றதுக்கு. இந்த கிரெயின்ஸா இருக்கலாம், ஃப்ரூட்ஸா இருக்கலாம், அப்புறம் இந்த மணி எல்லாமே இருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸோட சேர்ந்து பாக்குறது. சயின்டிஃபிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இன் த மார்னிங், நம்மளோட நியூ இயர் அன்னைக்கு காலையில இதை ஃபர்ஸ்டா வந்து பார்க்கும்போது நம்மளோட என்டையர் இயர்லயும் இதே மாதிரி செல்வங்கள், சிறப்புகள், சந்தோஷங்கள் இது எல்லாமே நமக்கு நிறைந்து இருக்கும் அப்படிங்கறது தான் நம்மளுடைய தமிழ் பண்பாட்டு முறை. அதனால நம்ம இதை பாக்குறோம். ஓகே, ஸோ இது மோர் சயின்ஸ்ல கனெக்ட் பண்ணும்போது விஷுவலைசேஷன் டெக்னிக். ஸோ விஷுவலைசேஷன் டெக்னிக்னா உங்களை நீங்க பாக்குறீங்க, அதுக்கு சுத்தி அபண்டன்ஸையும் சேர்த்து பாக்குறீங்க. ஸோ நீங்க தனியா கிடையாது, அபண்டன்ஸோட இருக்கீங்க. ஸோ இதை நீங்க விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா டெய்லி உங்களுக்கு இதே மாதிரி பணம், காசு, சாப்பாடு, செல்வங்கள் எல்லாமே நிறைய வந்துட்டே இருக்கும் அப்படிங்கறத சப்கான்சியஸ் மைண்ட்ல ஃபீட் பண்றதுக்காக இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கையும் நம்ம பண்றோம். ஸோ இதுதான் இந்த கனி காணுதலுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. நம்ம இதே மாதிரி எல்லாரையும் பண்ண சொல்லியிருப்போமா? எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. இது வந்து கேரளாலையுமே அந்த விஷு பண்டிகை கொண்டாடும் போது அவங்களுமே இந்த கனி காணுதலை பண்ணுவாங்க. ஸோ இது நம்மளுடைய தமிழ் கல்ச்சர், சவுத் இந்தியன் கல்ச்சர்ல இருக்கு. ஸோ கேரளால விஷுன்றது தமிழ் நியூ இயர். ஓகே, பை பை. ஹலோ. ஸோ நான் என்னோட டான்ஸ் கிளாஸ் அப்டேட்டை நான் சொல்கிறேன். நான் 2 டான்ஸ் கிளாஸஸ் முடிச்சுட்டு உங்ககிட்ட வீடியோ போட்டிருந்தேன். நேற்று வந்து 3rd செஷன் முடிஞ்சது. ஸோ நான் இப்போ வந்து அந்த சாங் ஃபுல்லாக கொரியோகிராஃபும் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. பிகாஸ் நான் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டெப்ஸையுமே ரீகேப் பண்ணி ஒரு ஃப்ளோவில் ஆட முடிஞ்சது. அதோட வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ப்ரீவியஸ் டேவையும் நம்மளுடைய இன்னைக்கான டேவையும் தான் நம்ம கம்பேர் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. நம்ம மற்றவங்க கூட ஒரு விஷயத்த கம்பேர் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுல எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நாலேஜ் இருக்கு, இல்லை எவ்வளோ ட்ரைனிங் இருக்கு, ஒரு அதுல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம அவங்கள பார்த்துட்டு அவங்க பெஸ்டா பண்றாங்க,
அவங்க அளவுக்கு நான் இல்லைனாலும் அப்படின்ற ஒரு கம்பேரிசனை நம்ம வந்து எல்லா இடத்துலையும் எடுத்து வைக்கிறோம். ஒருத்தவங்களை நான் வந்து பாட சொல்கிறேன், ஏதாவது பேச சொல்கிறேன், இல்லை ஏதாவது செய்கிறனாலும் யாராவது ஒருத்தர் அப்போ தான் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க அளவுக்கு நான் இல்லைனாலும் அப்படின்ட்டு நம்மளே ஒரு சின்ன ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, டிஸ்க்ளைமர் மாதிரி வச்சுட்டு தான் அதை பண்ணுறோம். பட் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லையே. அவங்க வேற, நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிறைய க்ரைட்டீரியாஸில் அவங்க டிஃப்ரெண்ட், நீங்கள் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நேற்று அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே நிறைய கிட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ஏஜ் வந்து கம்மி. ஸோ அவங்க வந்து ரொம்ப வருஷமாக அவங்க ப்ராக்டிஸில் இருக்காங்க, சீக்கிரமாக கிராஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து 30s இருக்கோம், நம்ம இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸே வந்து கற்றுக்க வந்திருக்கோம். ஸோ நான் என்னுடைய ப்ரீவியஸ் செஷன்ஸ்லேருந்தும் இன்னைக்கு உள்ளதையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நான் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நான் எனக்கு சொல்லிக்கிட்டேன். ஸோ மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணாமல், எந்த ஒரு கோல்டு ஸ்டாண்டர்டும் எந்த கம்பேரிசன்ஸும் இல்லாமல் எனக்கு நான் எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன், நேற்றை விட நான் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்களும் பண்ணணும். அதை தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படி பண்ணும்போது நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இந்த 3rd கிளாஸ்லேயே நான் வந்து சூப்பராக இவ்வளோ தூரம் அந்த கொரியோகிராஃபியை வந்து மைண்ட்க்கு கொண்டு வந்து அந்த ஸ்டைலையும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணி இவ்வளோ தூரம் நான் பண்ணதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய அந்த ஒரு ஜேர்னியில் அது என்ன வேணாலும் இருக்கலாம், மியூசிக், டான்ஸ், ஆர்ட்ஸ், ட்ராயிங், டெய்லரிங், எந்த ஸ்கில்லு நீங்கள் கற்றுக்குறீங்க, எந்த புதுசாக குக்கிங், நிறைய விஷயங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளுடைய ப்ரீவியஸ் இதை மட்டும் கம்பேர் பண்ணி பண்ணுவோம். மற்றவங்க அதை அக்னாலேஜ் பண்ணணும், வேலிடேட் பண்ணணும். அவங்க வந்து நீ சூப்பராக பண்ணியிருக்க, செம்மையாக பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்ட்டு நம்மளை எங்கேயுமே சொல்லணுன்ற அவசியமே இல்லை. இது நம்மளோட வீட்டு வேலைகளில் கூட இருக்கலாம், சமையலாக இருக்கலாம், ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கலாம், மேக்கப் பண்ணிக்கிறதா இருக்கலாம், ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறதா இருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ இன்னும் நம்ம இதே மாதிரியான இன்ஸ்பிரேஷன்ஸையும் இந்த ஜேர்னியையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த விலாகில் உங்களுக்கு நான் பார்க்க போகிறேன். கீப் செட்டிங் எக்ஸாம்பிள்ஸ் பை யோர் செல்ஃப். உங்களுக்கு நீங்கள் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். See you all. Bye bye.